எப்பா வெளியில என்ன வெயில். வெளியில போயிட்டு வர முடியுதா வீட்டுக்குள்ள? ஏப்ல ராணி என்னடா அது? கூப்பிட கூப்பிட ஒருத்தரையும் காணும். எப்பல ராணியே, ஏ சோபி, சந்தியா, என் மக்க எல்லாம் என்ன பண்றீங்க? ஏ அம்மா அலற அலற ஒரு பிள்ளைய காணும் போ. எங்க வாங்க, எப்போ வந்தீங்க? ஏடி ராணி, அலற அலற எல்லாம் எங்காடி போனீங்க? எங்க புள்ளையெல்லாம் ஒத்தரையும் காணும்? ஏங்க அவளும் ரூம்ல வந்து அடைஞ்சு கிடக்குற அளவு வந்து போன பத்துக்கிட்டு. ஏங்க தண்ணி எதுவும் தரவா? காப்பி தண்ணி எதுவும் தரவா? எனக்கு அதெல்லாம் வேணாம்மா. வெயில்ல வந்தது ஒரே அசதியா இருக்கு. நீ போய் வேலைய பாரு. நான் வேணும்னா கேட்டு வாங்கி குடிச்சுக்கிறேன். அப்ப சரிங்க. இன்னைக்கு எப்படியாச்சும் இவர்கிட்ட சந்தியா விஷயத்த சொல்லியே ஆகணும். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, சொல்லிவிடணும். ராணியக்கா, ராணியக்கா, சின்ன பொண்ணு வா, உள்ள வா, உள்ள வா. ஏன் நிக்கிற? வா வாமா சின்ன பொண்ணு வா. எங்க செந்தில் வேலைக்கு போயிட்டானா வீட்டுல இருக்கானா? அண்ணா அவர் வேலைக்கு போயிட்டாங்கண்ணே. நான் சும்மா ராணியக்காவும் பசங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேண்ணே. சரிம்மா, அவளுவ உள்ளதான் இருக்காளுவலாம். நீ போய் பாரு போ. வா சின்ன பொண்ணு, உள்ள வா போ. என்ன ராணியக்கா, அண்ணன்ட்ட சொல்லிட்டீங்களா என்ன இந்த விஷயத்தை பத்தி பேசுனீங்க? ஏ சின்ன பொண்ணு, அண்ணன் பேசவே இல்லை. சின்ன பொண்ணு, எனக்கு ரொம்ப பயந்து வருது. அவர் என்ன சொல்ல போறாருன்னு நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. நம்ம சொல்றதுக்கு முன்னாடி அவ வீட்டுல வந்துடுறோம் என்னமோ, அதுவும் எனக்கு பக்க பக்கம் இருக்கு. சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு, 2 பேரும் நீனும் வாயேன், போய் அண்ணன்ட்ட பேசி பார்ப்போம். ஆமாக்கா, சந்தியா கிட்ட ஃபோன் பேசிக்கிட்டு இருந்த அந்த பையன் நடையில வந்துடுறதான் சொல்லிக்கிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தவ. ஒரு வேலை பொசுக்குன்னு வந்துட்டோன்னா அவங்களுக்கு நேரம் பேசுறதுக்கு ஒரு மாதிரியா இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்புறம் அண்ணன் ஏதாச்சும் சொல்லிட்டாப்லாம்னா அப்புறம் காரியமே கெட்டு போயிடும். ராணியக்கா, என்ன சொல்றேன், இப்பயே சொல்லிடுவோம். வாங்க, கையோட கையா வேலையை முடிச்சுடுவோம். ஆமா சின்ன பொண்ணு, நீ சொல்றது கரெக்ட் தான். சரி வா, போய் பேசுவோம். ஏங்க, இந்த சந்தியாவை பத்தி ஒரு விஷயம் பேசணும்னு தான் வந்தேன். என்ன ராணி பேச போற? சொல்லு. அதையும் அப்படி தயங்கி தயங்கி நிக்கிற? என்ன அத காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டா அப்புறம் என்ன வேலைகளுக்கு போகணுமா? என்ன விஷயம்? ஏங்க, ஒரு சம்மந்தம் ஒன்று நல்ல சம்மந்தமாக வந்திருக்கு. 2 நாளையில் பொண்ணு பார்க்க சந்தியா வரதா சொல்லிட்டு இருக்கிறவ. நல்ல சம்மந்தமாக இருக்குது. ஏங்க விடணும், காலங்காலம் வச்சாப்பில் பேசி முடிச்சிருவோம். என்ன ராணி சொல்ற திடீர்னு? என்ன கல்யாணம் பண்ணிட்டு நிக்கிற? அவ என்ன சொல்ல போறாளோ தெரியலையே சந்தியா. அவளுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அவள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்க. என்ன இருந்தாலும் அவ தான் கல்யாணம் பண்ணிக்க போறா. அவள்கிட்ட ஒரு வார்த்தை கேளு. அவளுக்கு சம்மதம்னா எனக்கு சம்மதம் தான் ராணி. என்னகிட்ட வந்து தயங்கி தயங்கி நிக்கிற? நீ எது பண்ணாலும் நல்லது தானே பண்ணுவ, நம்ம குடும்பத்துக்கு தானே பண்ணுவ. உனக்கு தெரியாதது என்ன? அப்புறம் சின்ன பொண்ணு, என்ன ராணி அக்கா சொல்லிக்கிட்டு இருக்காள, சம்மந்தம்னா நல்ல சம்மந்தமா, நல்ல வீடு, நல்ல ஆட்களா என்னன்னு நல்லா விசாரிச்சியலா சின்ன பொண்ணு? நல்ல ஆட்களா இருக்கணும், நல்ல குணமுள்ளவளா இருக்கணும். அப்பதான் நம்ம பொண்ணுக்கு ஏத்தாப்புல இருக்கும். நல்ல சம்பந்தம் வசதி இருக்குன்னு கொண்டு போய் கொடுக்க கூடாது. என்ன ஏதுன்னு தெளிவா விசாரிங்க, சரியா? என்ன அதெல்லாம் நல்ல சம்மந்தம்னு நல்ல நம்மளே தேடி பார்த்தாலும் கிடைக்காது. கண்டிப்பா சந்தியாவுக்கு பிடிக்கும்னு நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. அதெல்லாம் நல்ல சம்மந்தம் பேசி முடிச்சிருவோம். அப்ப சரி சின்ன பொண்ணு ராணி, சந்தியா கிட்ட ஒரு வார்த்தை கேளுங்க போய். அவளுக்கு ஓகேன்னா சம்பந்தத்தை பேசி முடிச்சிருவோம். வர சொல்லுங்க பொண்ணு பார்க்க. அண்ணா சரிண்ணா, நீங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கண்ணே. அம்மா ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா எனக்கு அது போதண்ணே. அம்மாடி, இதுவே லவ் பண்ணி தான் மேரேஜ்னு சொல்லியிருந்தேன். இந்த அண்ணன் தையதக்கான்னு குடிச்சிருவாரு. எப்படியோ நல்ல சம்மந்தம் சொல்லி பேசி முடிச்சாச்சு. அண்ணனை ஓகே சொல்லியாச்சு. சரி, முதல்ல போய் சந்தியா கிட்ட போய் என்ன டாக்டர் இது போன் பண்ணாங்க. அம்மா எப்படியோ இந்த பாவி மனசிட்ட ஒரு வாட்டி பேசி முடிச்சாச்சு. இல்லைன்னா குருட்டு கல்வியெல்லாம் கேட்க நம்ம எந்த போறது போ. சந்தியா குட்டிக்கு ஒரு கால் பண்ணி பார்க்கலாமா? பார்க்க வரேன்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் ஒரு ஃபோன் பண்ணல பத்தியா? ஏமாத்திட்டல. நீ பார்க்கலன்னு என்ன?
இந்த வர என் செல்ல குட்டிய பார்க்க. ஃபோன் பண்றது மாமாவா இருக்குமோ? ரகு மாமா தான் இருக்கும் கண்டிப்பா. சிச்சு இன்னைக்கு வேற பார்க்க வர சொன்னாரு, நம்ம வேற போகலையே. ஷோ ரொம்ப கோவமா இருக்க போறாரு. சரி எடுத்து என்னன்னு கேட்போம். ஹலோ, சொல்லுடா. என்னது சொல்லுடாவா? அவ்வளோத்துக்கு தைரியம் வந்துட்ட. இந்த வாரம் இருடி இப்ப. ஏங்க சொல்லுடான்னு சொல்லல, சொல்லுங்கன்னு சொன்னேன். சாரிம்மா. ஏங்க ஃபோன் பண்ணிருக்கீங்க திடீர்னு? நீ பொண்டாட்டிக்கு நான் ஃபோன் பண்ணுவேன், திடீர்னு பண்ணுவேன், எப்போ வேணாலும் பண்ணுவேன். உனக்கு என்னடி? ஓ அப்படிங்களா சார், தெரியாம கேட்டுட்டேன் சார். சார் இப்போ எதுக்கு சார் ஃபோன் பண்ணீங்க? எதுவும் சேதியா இல்லை சும்மா பேசிக்கிட்டு இருக்க ஃபோன் பண்ணீங்களா? சரி கிளம்பி வெளில வாடி. ஏம்மா, ஏன் வீட்டுக்கு வெளில வந்திருக்கீங்களா என்ன? ஏய் வெளில வா குட்டி, வாடின்னா வரமாட்டா, 1008 கேள்வி கேட்பா. சரி உன்னை இப்போ உடனே நான் பார்க்கணும், வெளில வாடி. பார்த்து இவ்வளோ நாள் ஆயிட்டு, வெளில வா முதல்ல நீ. ஏங்க நான் ஒன்று சொல்கிறேன், கோச்சிக்காதீங்க. இப்போ தான் நம்ம விஷயம் வெளியில் தெரிஞ்சு சார் என்ன மேரேஜுக்கு ஒத்துட்ருக்காங்க. இப்போ போய் நம்ம வெளியில் நின்று பேசிக்கிட்டு இருந்து வீட்டில் யாராச்சும் பார்த்தா கொஞ்சம் ஒரு மாதிரியாக கஷ்டமாக இருக்குல்ல. அதனால வேண்டாம். உங்கள் வீட்டிலேருந்து வந்து பொண்ணு பார்த்துட்டு போனதுக்கப்புறம் நம்ம வெளில பேசிப்போம். இப்போக்கி வேணாங்க, யாராச்சும் பார்த்தா ஒரு மாதிரியாக கில்ட்டியாக இருக்குல்ல. ப்ளீஸ்டா செல்லம். சந்தியா குட்டி, அது எனக்கும் தெரியும்டி. ஆனால் நம்ம பார்த்து இவ்வளோ நாளாயிட்டு, அந்த பிரச்சனையோடு உங்கள் அம்மா அழைச்சிட்டு போனாங்க பார்த்தியா, அப்போ பார்த்ததுடி தங்கம், கண்ணுக்குள்ளே நிற்குமா. அதனால நீ வந்து பக்கத்துல எல்லாம் வர வேணாண்டி. உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் நிற்கிறியா, அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டு கார்டனில் நின்று நான் தூரமாக பைக்கில் வந்து பார்த்துட்டு போயிடுறேன் செல்லம். எனக்காண்டிமா ப்ளீஸ். சரி ரொம்ப அழகாதீங்க, வரேன். என்னது அழுகலண்ணா? ரொம்ப கொழுப்பு தாண்டி உனக்கு. இரு நேரில் வரேன், வந்து என்ன பண்ணுறேன்னு பாரு. சரிம்மா, நான் சும்மா தான் சொன்னேன். கொஞ்சம் சீக்கிரம் வரீங்களா? ஏய் என்னடி சந்தியா, கிளம்பிட்டியா லேடி? ஏய் நான் ரொம்ப நேரமா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்டி. ஏய் கொஞ்சம் வெளில வாமா, நான் பார்த்துட்டு கிளம்புறேன். செல்ல குட்டி பொண்ண காண சிலையாக நிக்கிற வாடி, அள்ளிக்கிட்டு போக போற அழகா நீ பொண்ணையும் தாடி. முட்டுற முழுசாக திட்டுற புதுசாக ஒட்டுற உறவாக எம்மா குட்டுற மழையாக வெட்டுற சுகமாக எப்போன்னு தர போற உம்மா நெஞ்சுக்குள்ள நெருப்பாயும் வச்சு புட்ட. யப்பா என்ன அழகா இருக்கா என் குட்டி மாவ. ஒரு 2 நாள பார்க்கறது மனசு என்னமா தவிச்சிச்சு.
மொத்த அளவையும் சேர்த்து வச்சிருக்கா என் செல்ல குட்டி. என்ன மாமா ரகு பார்த்தாச்சா? நான் கிளம்பட்டுமா? என்னது கிளம்புறியா? பிச்சு கூட பிச்சு இங்க வாப்பில பக்கத்துல. ஆஹா, உங்க வேலை எனக்கு தெரியும், நான் வர மாட்டேன். ஏய் வாடே, நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், பக்கத்துல வாமா, நான் கிட்டக்கு பார்த்துட்டு போயிடுவேன். அப்படி பார்க்காதீங்க. ஐயோ, என்னங்க இவ்வளோ பக்கத்தில் வந்து நிற்கிறீங்க? என்ன இதெல்லாம் வேண்டாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்கலாம் ப்ளீஸ்மா. உனக்கு வேண்டான்னா போ, எனக்கு வேணும், நான் எடுத்துக்கிறேன். நாளை என் காலை தீற்றே நீதானே, கையில் தேநீரும் நீதானே, ரொம்ப பயமா இருக்கு. வாசல் பூவோடு பேசும் நம் பிள்ளை கொள். மேடம் இப்போ கிளம்பலாம், எனக்கு வேண்டிய ஐஸ்கிரீமை நான் எடுத்துக்கிட்டேன். மேடத்துக்கு இப்போ வேண்டாம், கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் கொடுங்க, இப்போ நான் வேணுங்கிறத எடுத்துக்கிட்டேன். என்ன கிளம்புறீங்களா?